எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? இன்றைக்கி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். குக்கரில் தான் பொங்கல் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. பாத்திரம் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் 2 ஸ்பூனு நெய் விடுங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகி கொஞ்சம் மீடியம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிஷ்மிஸ் போட போகிறோம். கிஷ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாசி பருப்பை அந்த மீதி இருக்க நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியையும் போட்டு லைட்டாக அந்த நெய்யிலே ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம். நம்ம 1 கப்பு பச்சரிசி எடுத்ததுனால 6 கப்பு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1 கப்பு பால் ஆட் பண்ண போகிறோம். ஆறு கப்பு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு பாலை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு 3-4 விசிலுக்கு வச்சிடலாம். நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெள்ளைக்கட்டி வாங்குகிறப்போ ஏதாவது பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டியிருந்ததுன்னா எடுத்துருங்க. வெள்ளைக்கட்டி எதுவும் பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளைக்கட்டி மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வெள்ளைக்கட்டி ரெடி ஆயிடுச்சு. குக்கரும் விசில் வந்துருச்சு. குக்கரை நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்கட்டி ஆட் பண்ணோன்னா நம்மளோட பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். கேஸ் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. வாட்டரும் கூட கரெக்டான ப்ரொபோர்ஷனில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிகிட்டு இருக்கையில் உங்களுக்கு நெய் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கிண்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி கிஷ்மிஷை போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட அருமையான குக்கர் பொங்கல் ரெடி. பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. அதனால் நம்ம பொங்கலுக்கு நம்மளே தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். நீங்கள் துபாய்